Hello my dear friends, this is Julfa here. என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், physics chapters எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். I know it's very hard for you. நிறைய chapters எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, but have confidence on you. உங்க மேல நிறைய நம்பிக்கை வைங்க. எங்களுக்கும் உங்களை விட அதிகமான நம்பிக்கை உங்க மேல இருக்கு. So let's get started. ரொம்ப ஜாலியா இந்த சாப்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஐ நோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி சயின்ஸ் அப்படின்றது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்றது இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மெயின்ஸ் பேப்பருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகலாம். தட் இஸ் வை ஐ ஆம் கீப் ஆன் டெல்லிங் யூ டு கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் சாப்டர்ஸ். சின்னதா படிச்சாலும் தெளிவா படிங்க. தட்ஸ் தி கான்செப்ட். ஓகே, let's get started. In the particular lesson பொறுத்த வரைக்கும் we are going to discuss about motion அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபோர்ஸ்னால மூவ் ஆகிற மோஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்க படிக்க போறோம். இதை தமிழ்ல என்ன சொல்றோம், இயக்கம். அதாவது ஓய்வுல இருக்கிற ஒரு பொருள் என்ன பண்ணுது, ஒரு விசையினால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயரும் பொழுது அந்த ஸ்டேட் என்ன சொல்றோம், நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இயக்கம் அப்படின்றது என்ன, நேரத்திற்கு நேரம் ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் அப்பொருள் இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றோம். நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுவது இயக்கம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றாங்கன்றத உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன பண்ணுது, டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம் என்ன பண்ணுது, மூவ் ஆகுது, அதை இயக்கம்னு சொல்றோம். இல்ல அந்த டைம் டு டைம் என்ன பண்ணுது, அந்த பொருள் அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த பொருளை இப்ப என்ன சொல்றோம், ஓய்வுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்ல மூவ் ஆகுதுன்னா இயக்கம் அப்படின்னு சொல்றோம். So if an object does not change its position, it is said to be stationary or restல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்ல respective to time it moves, அது மோஷன்ல இருக்குன்னு சொல்றோம். சிம்பிள் கான்செப்ட். இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாம ரோபோ அப்படின்றத கொடுத்தாங்கன்னா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக. ஐசாக் அசிமோவ் அப்படின்றவர் தான் அதாவது ஐசக் அசிமோ அப்படின்றவர் ரோபோ அப்படின்ற சொல்ல நமக்கு கொடுத்தவர். ஓகே, இவரு தான் ரோபோ அப்படின்ற டேர்மை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன படிக்க போறோம், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி படிக்க போறோம். தட் இஸ் பெயர்ச்சி, தொலைவு. ஓகே, அப்போ சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்றதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் சேமான ஒரு கான்செப்ட் தான். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போயிட்டு ஒரு லேப் முடிச்சுட்டு வராங்க. இந்த லேப்போட டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் அவங்க இப்போ டிராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்மளே ஒரு ரேஸ்க்கு போறோம். என்ன பண்றோம், ரன்னிங் ரேஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு 400 மீட்டர்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரும்போது அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்ப டிராவல் பண்ணியிருக்காங்க, 400 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருந்தாதான் அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க, கோயம்புத்தூருக்கு ரீச் ஆறாங்க. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். சென்னையிலேயே எல்லா ஊரும் எல்லா பிளேஸையும் சுத்திட்டு திருப்பி சென்னைக்கே வந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வேல்யூ என்ன, 0. இதே தான் இங்க சொல்ல வராங்க. இனிஷியல் பொசிஷனுக்கே திரும்பி அவங்க ரீச் ஆகும் போது அங்க நடந்திருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், 0வா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு இவங்க, அதாவது சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிட்டாங்க. அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்ப கவர் பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஓகே,
இப்போ ஸ்பீட் அப்படின்றது வேகம் அப்படின்றதான டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா. ஸோ நான் உங்களுக்கு கீப் ஆன் ஐம் டெல்லிங், ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, ஃபார்முலாவை எழுதுங்க, அண்ட் என்ன டேர்ம் ஃபார்முலா அப்படின்றது நாங்கள் கொடுத்துருவோம், பட் நீங்களே எழுதுறது தான். இட் இஸ் கோயிங் டு அப்பியர் ரைட் பிஃபோர் யுவர் ஐஸ். எக்ஸாம் அப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது நீங்கள் எழுதுறது மட்டும்தான். ஓகே, ஸ்பீடு அப்படின்ற வேகம் அப்படின்றத எப்படி நமக்கு எல்லாம் இதை தெரிஞ்சது தான், பேசிக் கான்செப்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அதாவது எவ்வளோ தொலைவை கடந்திருக்கு, எவ்வளோ நேரத்தில் அந்த தொலைவை அது கடக்குது, இவ்வளோதான். அப்போ வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். டைம் டேக்கன், அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் டைம் டேக்கன். இதை எப்படி நம்ம எஸ்ஐ யூனிட்ல மெஷர் பண்ணலாம், மீட்டர் பர் செகண்ட். அப்போ யூனிட்னு ஒரு காலம் போடுங்க, ஃபார்முலான்னு ஒரு காலம் போடுங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன் மீட்டர் பர் செகண்ட், தட்ஸ் இட். அப்போ வேகத்தின் அலகு என்னப்பா, மீட்டர் பர் வினாடி. ஓகே, மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸ்பீடோ மீட்டர் அப்படின்றதும் ஓடோ மீட்டர் அப்படின்றதும் என்ன பண்றாங்க, அதாவது ஸ்பீடை கால்குலேட் பண்ற டிவைஸ் பேரு ஒரு கருவி பேரு என்னது, வேகமானி. அப்படி ஸ்பீடோமீட்டர்ன்றது ஸ்பீடை கால்குலேட் பண்ற ஒரு கருவி. ஓகே, இதுவே எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணியிருக்கு ஒரு கார்ல நம்மளே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் நவ் இந்த கார் வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இதுக்கு மேல இந்த கார் ஓடாது சொல்றாங்கல்ல. எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் ஆயிருக்கு அப்படின்றது எந்த கருவி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓடோமீட்டர். சிம்பிள், தட்ஸ் இட். அடுத்தது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இப்ப சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன், ஒரு 5 hours கழிச்சு நான் கோயம்புத்தூருக்கு ரீச் ஆயிடுறேன். ஓகே, இதுவே கார்ல போயிருந்தேன் அப்படின்னா நான் 80 kilometers per hour டிராவல் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னால 5 hours ரீச் ஆக முடியும். இன்கேஸ் சைக்கிளில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், சைக்கிளில் நான் சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் 10 hours ரீச் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் 40 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணனா ஒரு 10 hours எடுக்குது. இது நான் ரஃப் ஐடியா சொல்கிறேன். ஓகே, 10 hours எடுக்குது. இதுவே நடந்து வந்தால் டைம் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அந்த 500 kilometers அப்படின்றத ஒரு நாளே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமுக்கான அண்ட் டிஸ்டன்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை கொடுத்துட்டு இப்போ ஒரு குவெஷன், எந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இப்போ கார் எடுத்துக்கலாம், காரோட ஸ்பீடு இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்றது, எவ்வளோ தொலைவு கடந்திருக்குன்றது நமக்கான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு. 80 இருக்கு, km/h இருக்கு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours வச்சுப்போம். கார் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 3 hours, 3.5 வச்சுப்போம். 3.5 hours இருக்கு. அப்போ இதோட வேல்யூவை மீட்டர் பர் செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த சார்ட்ல இருந்து கார் டிராவல் ஆகக்கூடிய வேகத்தை நம்மளால கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி क्वेश्चंसும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டார்ட் ஒர்க்கிங் இட் அவுட். ஓகே, ட்ரை பண்ணுங்க, நிறைய क्वेश्चंஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த சார்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு சார்ட்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. தட் இஸ் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும், தொலைவுக்கும் காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராஃப். இதுல பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஸ்பீடு, அதாவது நம்ம வேகம் என்ன பண்ணுது, கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இங்க கான்ஸ்டன்டாவே இருக்கு. இங்க என்ன பண்ணது, டைமுக்கு ஏத்த மாதிரி டிஸ்டன்ஸ் கவர் பண்றதும் ரேப்பிடா, ஒரே ஸ்டேட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க அதாவது மெதுவா போய் ஃபாஸ்டா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏவும் டியும் மாறிட்டு இருக்க ஒரு வேகத்துல
ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு டைம் வந்து ஒரு 20 km/h அந்த ஒரு கார் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுவே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அது 100 km/h போயிட்டு இருக்கான். இதெல்லாம் வேரியபிள் ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க, மாறுபடும் வேகம். ஓகே, ஏவும் பியும். ஆனா பி அண்ட் சி பொறுத்த வரைக்கும் பி அப்படின்றது ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை சொல்லக்கூடியது. ஏன்னா எந்த இன்க்ரீஸுமே நடக்கல பாருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல. டைம் இன்க்ரீஸ் ஆகுதா? இல்ல. ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி சொல்லுது. சி எடுத்துக்கோங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக, காலம் இன்க்ரீஸ் ஆக ஆக, கடந்த தொலைவும் டிஸ்டன்ஸ் டிராவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன சொல்லுது? யூனிஃபார்மா அந்த கார் டிராவல் ஆகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீட்ல, யூனிஃபார்ம் அதாவது நிலையான வேகத்துல அந்த கார் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மாதிரியான கிராஃப்ஸ் கொடுத்தும் நமக்கு क्वेश्चंस வரலாம். ஓகே, அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் படிக்கிறோம், யூனிட்ஸ் படிக்கிறோம் அண்ட் ஃபார்முலா படிக்கிறோம். டேர்ம்ஸ் அப்படின்றது வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், கிராவிட்டி, அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, வெலாசிட்டி திசை வேகம் அப்படின்றதோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதோட யூனிட்டும் என்னது? ஜஸ்ட் a minute. இதோட யூனிட்டும் என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே, வெலாசிட்டியோட ஃபார்முலாவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் வினாடி. ஓகே, அப்போ வெலாசிட்டினா என்னன்றதை நம்ம படிச்சாச்சு. இடப்பெயர்ச்சியும், அதாவது திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். நம்ம ஸ்பீடுக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான். தட் இஸ், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு, அது இன்னொரு ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுது. அப்போ இது டிராவல் பண்ண இந்த தொலைவு டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, இதுதான், அதாவது நேரம், காலம், இதுதான் திசை வேகம் அப்படின்றது. ஓகே, அடுத்தது ஆக்சிலரேஷன், முடுக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு வினாடியில் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் முடுக்கமாகும். அதுதான் நம்ம சின்ன வயசுல படிச்சுப்போம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதை தான் ஆக்சிலரேஷன் அப்படின்றத சொல்றோம். அதாவது முடுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குப்பா, இந்த ஆப்ஜெக்டை நம்ம கார்னே, நம்ம படிக்கிற மாதிரி கார்னே எடுத்துக்குவோம். இந்த கார் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றப்ப 0 km/h தான் அதோட ஸ்பீடு இருக்கும். ஆனா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் கழிச்சு அந்த காரோட ஸ்பீடு எதுல இருக்கும்? 40 km/h இருக்கும். அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி திசை வேகம் அப்படின்றது என்ன ஆகுது? மாறுபடுது இல்லையா? வெலாசிட்டி அப்படின்றது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அப்போ இதோட இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிற இந்த வெலாசிட்டியை தான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிற இந்த திசை வேகத்தை தான் நம்ம முடுக்கம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆக்சலரேஷனை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதோட யூனிட் எதுல இருக்கணும்? மீட்டர் பர் வினாடி இன் ஸ்கொயர். ஓகே, அப்ப அதோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்படின்றது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் போது இருந்த திசை வேகமோ, அது ரீச் ஆகும் போது இருக்கிற திசை வேகமையோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை டைம் தான், நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, புவி ஈர்ப்பு முடுக்கம், அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டினால சேஞ்ச் ஆகக்கூடிய திசை வேகம் அப்படின்றது என்ன? இது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ, அதாவது எர்த், புவிக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு வேல்யூ புவி ஈர்ப்பு முடுக்கம். இதை கிராவிடேஷனல் டியூ டு
ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மால் ஜி. இதுவே இப்போ இதை படிச்ச உடனே நீங்க ஜஸ்ட் உங்க மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணி பாருங்க. யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு ஒன்று படிச்சோம் இல்லையா, கேபிட்டல் ஜி. அதோட வேல்யூ 6 பாயிண்ட் சம்திங்னு கூட ஆரம்பிக்குமே, அதோட வேல்யூ என்ன அப்படின்றத உங்க மைண்ட்குள்ள ஓட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்றோம்ல, புவி ஈர்ப்பு முடுக்கம், அதோட வேல்யூ என்ன? இதுவும் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால சேஞ்ச் ஆகக்கூடிய வெலாசிட்டி. ஓகே, இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கிராவிட்டினால ஏதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது இது யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எதுக்கு அப்படின்னா யூனிஃபார்மா யூனிஃபார்ம் மோஷனை அண்டர்கோ பண்றது, நிலையான இயக்கம் சொல்றாங்களா, நிலையா மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு, அதாவது யூனிஃபார்மா மூவ் ஆயிட்டு இருக்க ஒரு பொருள்ல ஓட மோஷன், நம்ம இயக்கத்தை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 3 டைப்பா நமக்கு 3 வேஸ்ல ஈக்குவேஷன் இருக்கு, which depends upon the what gravitational force, acceleration due to gravity depend பண்ணி நமக்கு இருக்கிற 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதை நம்ம இப்ப படிக்க போறோம். அதாவது யூனிஃபார்மா டிராவல் ஆகிட்டு இருக்க, நிலையான வேகத்துல டிராவல் ஆகிட்டு இருக்க ஒரு பொருளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகே, ரிமெம்பர் இட். ஓகே, 3 ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன் ஃபார் வெலாசிட்டி அட் a டைம். ஓகே, இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டியோ ஃபைனல் வெலாசிட்டியோ எதுவும் கிடையாது. வெலாசிட்டியும் டைமையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். என்ன? வெலாசிட்டியும் டைமும் மட்டும் கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? v is equal to u plus at. இந்த இடத்துல u அப்படின்றது இனிஷியலான திசை வேகம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய திசை வேகம். a அப்படின்றது நம்ம ஆக்சிலரேஷன் எதால? கிராவிட்டினால. அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகும்? u plus gt இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். g அப்படின்றது கிராவிட்டினால வரக்கூடிய ஆக்சிலரேஷன். v is equal to u plus gt. ஓகே, இதுதான் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட், நம்ம இடம்பெயர்ச்சிக்கான ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூவும் இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூவும் இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்பீடு s is equal to initial velocity time plus half at square. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு, அதாவது வேகத்தை கால்குலேட் பண்ண, ஸ்பீடுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை எது சொல்லுது? ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க? இங்க தான் நம்ம ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். ஃபைனல் வெலாசிட்டி v square is equal to u square plus 2as. ஓகே, ஸோ சிம்பிள். v is equal to u plus at. அந்த இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுக்குறாங்க, ஃபைனல் வெலாசிட்டியை கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு, திசை வேகம் கொடுத்துட்டு, உங்களுக்கு டைமும் கொடுத்துட்டு, ஆக்சிலரேஷனும் கொடுத்துட்டு, ஸ்பீடை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க, இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ கொடுத்துறாங்க, ஸ்பீடோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். ஓகே, ஸ்பீட் கொடுத்துட்றாங்க, ஆக்சிலரேஷன் கொடுத்துட்றாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஃபைனலாக அந்த கார் அங்கே ரீச் ஆகிறப்ப எவ்வளோ வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இந்த ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
சாரி. ஓகே, இப்போ கிராவிடேஷன்னால ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இந்த ஈக்குவேஷனுக்கும் கிராவிடேஷனுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு 3 ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, இது என்ன அப்படின்னா, இங்க என்ன ஆகுது, ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை நம்ம கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ்ல இன்கேஸ் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி, கீழே இருந்து அது மேலே போகும்போது இங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டியோட வேல்யூ -g அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், கீழேருந்து மேலே போகுதுப்பா ஒரு பொருள், அப்போ அங்கே ஈர்ப்பு விசை மேலேருந்து கீழே இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு விசை இருக்கும். கீழேருந்து மேலே போகும்போது இந்த மேலேருந்து கீழே வர வேல்யூக்கு நெகட்டிவாக தான் இருக்கும், -gன்னு எடுத்துப்போம். இதுவே மேலேருந்து கீழே வரும்போது அதை கேபிட்டல் ஜின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்ன ஃபார்முலா இருக்கு, நம்ம யூனிஃபார்ம் மோஷனுக்கு 3 ஈக்குவேஷன் படித்தோம் இல்லையா, இப்போ அதே டிரைவ் பண்ண ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாஸையும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 3 ஃபார்முலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நல்லா படிச்சுக்கோங்க. கீழே இருந்து ஒரு பொருள் மேலே போகுது, அப்போ கிராவிட்டியோட வேல்யூ மைனஸில் இருக்கும்போது என்னென்ன ஃபார்முலா இருக்குது அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேலே இருந்து கீழே வரும்போது அங்கே ஹைட் அப்படின்றது 0 ஆயிடுது. அதனால மேலே இருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஒரு பொருள் கீழே வருது அப்படின்னா அங்கே இருக்கிற வெலாசிட்டியோ இல்லை ஹைட்டையோ இல்லை ஃபைனல் வெலாசிட்டியோ உங்களை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ், இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்கேஸ் கேட்டாங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களால் இந்த மார்க்கையும் விட வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்னால உங்களால் ஈஸியாக மார்க் கெயின் பண்ண முடியும். ரொம்ப பேசிக்கான சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும், அதனால் வருத்தப்பட தேவையில்லை. இந்த ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு பொருள் என்ன பண்ணுது, வட்ட வடிவில் சர்க்குலராக ட்ராவல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சன்னை சுற்றி எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லையா, இதையே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது யூனிஃபார்மாக ஒரே ஸ்பீடில் தான் எர்த் வந்து சன்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இப்போ வர ஸ்லைட்ஸில் தான் நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னையே நம்ம படிச்சிருக்கோம், ஆர்பிட்டால் வெலாசிட்டின்றதெல்லாம் படித்தோம் இல்லையா, ஆர்பிட்டால் வெலாசிட்டி எல்லாம் படித்தோம் இல்லையா, அது மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ படிக்க போகிறோம். ஓகே, இப்போ ரேடியன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ எர்த்தே இருக்கு. எர்த் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்போ இங்கே சுற்றி வருது அப்படின்னா ரேடியன் அப்படின்றது இந்த சன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த பூமி வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இடப்பெயர்ச்சி சொல்கிறோம் இல்லையா, அதை ஆங்கிளில் இப்போ மெஷர் பண்ண போகிறோம். தீட்டா அப்படின்னு கொடுத்து ஆங்கிளில் மெஷர் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆங்கிளில் இது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஏன்னா இது சர்க்குலராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால. அதாவது இது சர்க்குலராக இதே ஆர்பிட்டில் தான் ட்ராவல் ஆக போகுது தவிர வேறு எங்கேயும் எர்த் போக போகிறது இல்லை. அதனால் இதை ஆங்கிளில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸை ரேடியன் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறோம். ஸோ வட்டத்தின் ரேடியஸ் தான் ஆரம்னு சொல்லுவோம்ல, வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வில்வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் 1 ரேடியன் எனப்படும். அதாவது 1 ரேடியன் அப்படின்றது என்ன அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஆங்குலர் இப்போ இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, ரேடியனில் மெஷர் பண்ணுறாங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வட்டப்பாதையில் இயங்கும் பொருளையும் எர்த் தான். அப்போ இது இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு.
இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? தீட்டால மெஷர் பண்ணுறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலார் இடப்பெயர்ச்சி, கோண இடப்பெயர்ச்சியை தீட்டா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அதை ரேடியன் அப்படின்ற யூனிட்ல, அலகுல அளவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள். அப்ப ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? தீட்டா. அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஆங்குலார் வெலாசிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஆங்குலார் வெலாசிட்டி, அப்ப ஒரு பொருள் எர்த்னே இருக்கு, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அப்ப அங்க கண்டிப்பா என்ன நடந்திருக்கும்? திசை வேகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்ப இங்க ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன? சர்க்குலரா மூவ் ஆயிட்டு இருந்துச்சுனாலே உங்க மைண்ட்ல டக்குன்னு ஆங்கிள் வந்துடணும். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், கோண இடப்பெயர்ச்சி அப்படின்றது என்ன? தீட்டா. அதுதானே அப்ப அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம மெஷர் பண்ண முடியும். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டைம். அப்போ ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்க என்னது? தீட்டா. அப்போ ஆங்குலார் வெலாசிட்டியை நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப டிவைடட் பை டைம், இதுதான் ஆங்குலார் வெலாசிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆங்குலார் வெலாசிட்டியை எதுல மெஷர் பண்ணலாம்? மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியை சொல்லும் போது இங்க டிராவல் ஆயிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம்? ரேடியன் அப்படின்னு தானே மெஷர் பண்ணுவோம், அலகுல. அப்ப ரேடியன் divided by வினாடி, meter per second, radian divided by வினாடி. ஓகே. இப்போ கோண திசை வேகம் தான், இதுதான் நம்ம படிச்சது. இப்போ ஆங்குலார் வெலாசிட்டி இதை எப்படி மெஷர் பண்றாங்க பாருங்க? ரேடியன் பர் வினாடி. அதுதான் ஒமேகா டிவைடட் பை தீட்டா. சாரி, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டீன்றது என்ன? கோண இடப்பெயர்ச்சி டிவைடட் பை எடுத்துக்கொள்ளும் காலம், கோண திசை வேகம் அப்படின்றது. அப்ப இந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிக்கிட்டா போதும். அழகை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இதுல என்ன படிக்க போறோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் சர்க்கிளா டிராவல் ஆகிட்டு இருக்க ஒரு பொருளோட வெலாசிட்டியும் ரிலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆயிட்டு, நேர்கோட்டுல டிராவல் ஆயிட்டு இருக்க திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அதாவது இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அதாவது ஒமேகா அப்படின்றது இப்ப இங்க என்ன? கோண திசை வேகம் அண்ட் நேர்கோட்டு திசை வேகம், இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா எது? V is equal to R by omega. ஓகே. அடுத்தது மைய நோக்கு விசை மற்றும் மை விலக்கு விசை, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இப்போ நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஈஸியான இதாகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு கயிறுல கட்டி இந்த கல்லை என்ன பண்றோம்? இந்த மாதிரி சுத்த போறோம். இப்ப சுத்தம் போது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது தான் இப்ப படிக்க போறோம். இப்ப என்ன? சிம்பிள். இதை இப்படி சுத்த போறோம். இது சர்க்குலரா ஆக்ட் ஆக போகுது. ஒரு வட்ட வடிவில் இது ரொட்டேட் ஆகுது. ஓகே. அதாவது இங்க இப்ப கல் இருக்கும், கயிறுல கட்டி இப்ப நம்ம இங்க நிக்கிறோம். நம்மளோட கை இது. இப்போ இந்த கல் இப்படி ரொட்டேட் ஆகி சர்க்கிளா ரொட்டேட் ஆகுது. இப்போ இங்க நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மைய நோக்கு விசை அப்படின்றது என்ன? மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே. FP சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். FCன்றது என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது சென்டர்ல இருந்து இப்படி ஆக்ட் ஆகுது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த சென்டர்ல இந்த ஸ்டோன் சென்டர் நோக்கி ஆக்ட் ஆகுது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைய நோக்கு விசை அப்படின்றது மையத்தை நோக்கி கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். மையத்துல இருந்து வெளியே நோக்கி வர்றது செங்குத்தான திசை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெர்பெண்டிகுலரா தான் அது ஆக்ட் ஆகும். இப்போ வெளியே நோக்கி வர ஃபோர்ஸ் என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ரிமெம்பர். அவ்வளவுதான்.
இப்போ இந்த ஃபோர்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா F is equal to mv square by r அப்படின்ற ஒரு ஃபார்முலால நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிளா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, வட்ட வடிவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எந்த பொருளாக இருந்தாலும் அதோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா mr ஒமேகா ஸ்கொயர். இதில் ஒமேகாவோட வேல்யூ இதில் ஒமேகாவோட வேல்யூ என்னன்னா V is equal to R omega. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. F is equal to m a. இந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் ஆன ஃபார்முலா தான் இது. ஓகே, a அப்படின்றது என்ன? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. அதான் a அப்படின்றது ஆக்சலரேஷன் தானே. இந்த ஆக்சலரேஷன் இங்கே எப்படி இருக்கு? v ஸ்கொயர் பை r அப்படின்றது தான் இந்த F is equal to mv square divided by r அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஓகே, இதெல்லாம் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொன்ன மாதிரி இப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு கல்லை என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கயிறு கட்டி இப்படி சுத்தும் போது அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மைய நோக்கு விசை ஃபோர்ஸ், அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்தது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு டேர்ன் அடிக்குது. அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸை இங்கே சென்டரில் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ்? அப்போ மைய நோக்கு ஃபோர்ஸ், சிம்பிள். அடுத்தது நம்ம சன் இருக்கு, எர்த் இங்கே இருக்கு, எர்த் இப்படி சுற்றி வந்துட்டே தான் இருக்கு. அப்போ எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்போ நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்தது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன சொல்லிட்டேன். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது எஃப்சின்னு சொல்றோம் இல்லையா, இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் தான், ஆனா ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். இங்க ஆக்ட் ஆகிறது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், சென்டர்ல இருந்து இந்த ஆரத்தோட சர்ஃபேஸ்க்கு ஆக்ட் ஆகிறது என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா. அதை என்ன சொல்றோம்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை அப்படின்றது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் கடையும் போது நம்ம தயிர் அந்த சாலிடான இருக்க வெண்ணெய் எல்லாம் எங்க போகும்? அவுட்டர், வெளியில இங்கதான் போய் செட்டில் ஆகும். கரெக்டா? இங்கதான் போய் செட்டில் ஆகும். எல்லா வெண்ணையும் இங்கதான் செட்டில் ஆகும். அப்ப என்ன ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை இங்க நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னாலே உங்களுக்கு டக்குன்னு வெண்ணெய் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டர். ஓகே, இங்க சில கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம படிச்சதே தான். எர்த் இருக்கு, எர்த்தோட துருவத்துல எர்த் கொஞ்சம் தட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளாட்டா இருக்கு, எர்த்தோட போல்ஸ் பிளாட்டா இருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த போலார் டயாமீட்டர் சொல்றோம்ல, இது ஈக்குவேட்டர் டயாமீட்டர் நம்ம படிச்சதுதான். அப்போ ஈக்குவேட்டர் டயாமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும், போலார் டயாமீட்டர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நில நடுக்கோட்டு பகுதி புவியின் விட்டமானது துருவ பகுதியின் விட்டத்தை விட 48 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். புவி விட்டம்னா இது, துருவ பகுதியின் விட்டம்னா இது. அப்ப துருவ பகுதியின் விட்டம் என்ன பண்ணுது? நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டம் என்ன ஆகுது? ஈக்குவேட்டர்ல புவியின் விட்டம் என்ன ஆகுது?
துருவ பகுதியின் விட்டத்தை விட 48 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது. அதனால தான் போல்ஸில் துருவத்தில் ஃப்ளாட்டாக இருக்குது எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னன்னா, ஈக்குவேட்டரில் எந்த பார்ட்டிகிள்ஸாக இருந்தாலும் அதோட ஸ்பீடு, அதோட வெலாசிட்டின்னு, அதோட திசைவேகம்னு இருக்குல்ல, அது வந்து துருவ பகுதியில் இருக்க திசை வேகத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட திசை வெலாசிட்டி துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கும். ரிமெம்பர், velocity of the particles at the equator is more than the velocity of the particles at the poles. இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அப்போ என்ன சொல்ல வராங்க, சென்டர்ல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்க இருக்க பார்ட்டிகிளோட ஃபோர்ஸ் வெலாசிட்டி அதிகமா இருக்குன்றனால இங்க இருக்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் அதிகமாக தான் இருக்கு ஈக்குவேட்டர்ல. போல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் எர்த் வந்து நடுவுல கொஞ்சம் பல்ஜாகி இருக்கு, எண்டெல்லாம் கொஞ்சம் தட்டையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எர்த் வந்து சென்டர்ல ஏன் குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டியது பிகாஸ் ஆஃப் தி மைய விலக்கு விசை, பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். தட்ஸ் இட். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எஸ்ஐ யூனிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ இது எல்லாமே ஒரு டேபிளர் காலம் போட்டு ரிவைஸ் பண்ணிங்கனாலே சாப்டர் ஓவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.